அம்மா இது சும்மாமா. அன்பு இவளும் சேர்ந்து ஏஐல வீடியோ ஜெனரேட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்த பாக்குறாங்க. நீங்க மறுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. நான் உண்மையை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் வாங்கல. என் மகளோட உயிரை காப்பாத்தின கண்மணி மேடம் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பணம் வாங்குற மாதிரி நடிச்சேன். உண்மையாவே இருந்தாலும் இதுக்கு ஆதாரம் வேணும்னு தான் ரகசியமா வீடியோ எடுத்தேன். இந்தாங்க சார் உங்க பணம். சாப்பாட்டில் விஷத்தை கலக்க சொன்னது சாரதா மேடம். உங்க குடும்ப மனம் போயிடக்கூடாதுன்னு இவரை காட்டி கொடுக்க வேணான்னு கண்மணி மேடம் என்கிட்ட கேட்டதுனால தான் கோர்ட்டில் நான் இந்த உண்மையை மறைச்சேன். ஜெயிலுக்கு போயிருந்த என் புருஷனை மட்டும் நான் காப்பாத்தல, மாமாவோட மானத்தையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்கேன். சாப்பாட்டுல விஷம் கலந்ததோட விடாம அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என் புருஷன் குடிச்ச ஜூஸ்ல போதை மருந்து கலந்து அவரோட கோட் பாக்கெட்ல யாருக்குமே தெரியாம இப்படி பாட்டில் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துவாருன்னு சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ, இவ சும்மா விட மாட்டா போல இருக்கே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா இவன் ஜெயிலுக்கு போய் நம்ம குடும்ப மானமே போயிடுமே. அது மட்டும் நடக்கவே கூடாது. போதை மருந்த ஜூஸ்ல நான் தான் கலந்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? வெளியே போடா. சாப்பாட்டுல விஷம் கலந்தவன் நீதானே? அதுதான் இதுக்கு ஆதாரமா இருக்கும். அத பண்ணவன் இத பண்ணிருக்க மாட்டியா? அம்மா நான் சொல்றேன். பேசாத. இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடாத. வெளியே போ. இப்ப நீ போறியா இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? அம்மா வெளியே போ.